வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். மண்ணுக்காக உயிர் தந்த கொடையாளர்களை நினைவு கூறும் வகையில் மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வொன்று நேற்று தினம் மானிப்பாயில் இடம்பெற்றது. மானிப்பாய் மேற்கு திருவள்ளுவர் சனசமூக நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பெற்றோர்கள், உரித்துடையோர் ஆகியோர் மதிப்பளிக்கப்பட்டனர். ஆரம்பத்தில் 2 நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு இனிய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டன. அதன் பின்னர் உயிர் தியாகம் செய்தவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டு மாவீரர்களின் பெற்றோருக்கு மதிப்பளிக்கப்பட்டு நினைவு சின்னமாக தென்னங்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவுகள் என பலர் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்ட மருத்துவமனை மருத்துவர்களால் முன்னெடுக்கப்படவிருந்த வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. மருத்துவமனையில் பணிபுரிவோரின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் மன்னார் மருத்துவமனையில் இடம்பெற்ற அசம்பாவிதத்திற்கு நடவடிக்கை இதுவரையில் எடுக்கப்படாத சூழலில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்திருந்தனர். அந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தத்தால் மக்கள் பாதிப்படைந்துள்ள நிலையில் வெள்ளத்தால் மக்கள் பாதிப்படைந்து வீடிழந்து உதவிகளின்றி தவித்து நிற்கும் மக்களை வஞ்சிக்கும் எண்ணம் இல்லை என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அறிவித்துள்ளது. அத்துடன் ஒரு சில குழுக்களால் முன்னெடுக்கப்பட்ட குழப்ப நிலைமை தொடர்பில் மேல்மட்ட நிர்வாகத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. அம்பாறைக்கு கிழக்காக நிலை கொண்டிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையம் புயலாக மாறியுள்ள நிலையில் அது மிகவும் மூர்க்கமான பாதிப்புகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். வானிலை தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு தற்போது கிடைத்து வரும் கனமழை இன்னமும் அதிகரிக்கும். ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மந்தமான வேகத்தில் நகர்வதால் இதன் பாதிப்புகள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மிக மிக கனமழை கிடைக்கும். குறிப்பாக யாழ் மாவட்டத்திற்கு தற்போது கிடைக்கும் மிக கனமழை தொடரும். திருகோணமலை, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் மாவட்டங்களிலும் கனமழை தொடரும். இன்று இரவு முதல் அம்பாறை மாவட்டத்தில் படிப்படியாக மழை குறைவடையும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்வான பகுதிகள், குளங்களின் கீழுள்ள பகுதிகள், ஆற்று வடி நிலங்களுக்கு அண்மித்த பல பகுதிகளுக்கும் வெள்ள அனர்த்தத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பல குளங்கள் வான்பாய தொடங்கியுள்ளன. கனமழையும் கிடைத்து வருகின்றது. ஆகவே வெள்ள இடருக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் வீசும் வேகமான காற்று தொடரும். சில வேளைகளில் இந்த காற்று மணித்தியாலத்துக்கு 80 கிலோமீட்டரை விடவும் வேகமாக வீசக்கூடும். வடக்கு மாகாணத்தில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் மிக மிக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது. கரையோரங்களில் நிறுத்தப்பட்டுள்ள உங்கள் படகுகளின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துங்கள். இந்த புயலின் பாதிப்புகள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கக்கூடும். ஆகவே எச்சரிக்கைகளை கருத்தில் கொள்ளுங்கள் என்றார். யாழ்ப்பாணம் செல்லும் ஏனையின் பிரதான வீதியின் ஓமந்தை பகுதியில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த வீதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மாற்று வீதிகளில் பயணிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். அதற்கமைய கெப்பத்தி, கொல்லாவு, வெளியோயா, முல்லைத்தீவு, பரந்தன், மன்னார் ஊடாக யாழ்ப்பாணம் செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வவுனியா அலைகல்லு போட்ட குளம் உடைப்பெடுத்ததால் மாளிகை குளத்திற்கு நீர் வரத்து அதிகரித்துள்ளதாக கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக மாளிகை குளம் உடைப்பெடுக்குமாக இருந்தால் ஆறுமுகத்தான், புதுக்குளம், மாளிகை, சேமமடு கிராம மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் அப்பகுதி மக்களை அவதானத்துடன் இருக்குமாறும் கால்நடைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக வவுனியா மாவட்டமும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள அதேவேளை வவுனியா மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம் பாடசாலைகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் PA சரத் சந்திர தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக வவுனியா மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அந்த வகையில் மன்னம்பேட்டிய சந்தையான மகாஓயா வீதி உடைந்து காணப்படுவதால் மட்டக்களப்பு கொழும்பு வீதி மூடப்பட்டுள்ளதாகவும், மன்னம்பேட்டி வெலிகந்தை புனானி ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுவதால் அவ்வீதியூடாகவும் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. புனானி பகுதியில் புகையிரத பாதையை கொறுக்கறுத்து நீர் அதிகரித்து செல்வதால் மட்டக்களப்பு கொழும்பு புகையிரத சேவையும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பாரிய நிதி மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்துள்ள இந்திய கோடீஸ்வரரான கௌதம் அதானியின் இலங்கை முதலீடு குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானத்தை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து மேலும் அவர், இலங்கையில் அதானியின் தற்போதைய திட்டங்களை அரசாங்கம் மீளாய்வு செய்து வருகின்றது. அமைச்சரவை கூட்டத்தில் அதானியின் திட்டங்கள் தொடர்பில் எந்தவொரு இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்பதுடன் அரசாங்கம் இதுகுறித்து ஆராய்ந்து வருகின்றதுடன் மேலதிக மதிப்பீட்டிற்காக தொடர்புடைய அமைச்சர்களிடமிருந்து அறிக்கைகள் கோரப்பட்டுள்ளன என்றார். மேலும் அதானி குழுமத்திற்கு சொந்தமான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனமான அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்திற்கு $1 பில்லியன் மதிப்புள்ள ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அரசு அதிகாரிகளுக்கு $250 மில்லியன் மேல் லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளதாக நியூயார்க் சமஷ்டி நீதிமன்றத்தில் கடந்த புதன்கிழமை அமெரிக்கா வழக்கு தாக்கல் செய்தது. இக்குற்றச்சாட்டை அதானி குழுமம் மறுத்த போதிலும் அந்த நிறுவனத்தின் பங்குகள் சரிவடைந்தது. அத்துடன் கென்யாவில் அதானி நிறுவனம் முன்னெடுக்க இருந்த விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் மின்சார திட்டம் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் மேலும் பல நாடுகள் அதானியின் முதலீட்டு திட்டங்களை ரத்து செய்யக்கூடும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். அந்த வகையில் மன்னாரிலும் பூநகரியிலும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டமொன்றையும் மின் விநியோக கட்டமைப்பொன்றையும் உருவாக்கும் பணியை இந்தியாவின் அதானி குழுமம் முன்னெடுத்து வருகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் இந்தியாவின் அதானி குழுமத்துடனான காற்றாலை மின் உற்பத்தி ஒப்பந்தத்தை மீளாய்வு செய்ய உள்ளதாக முன்னதாகவே தெரிவித்தது. புதிய குற்றச்சாட்டுகள் அவற்றை மேலும் மெருகூட்டும் வகையில் அமைந்திருக்கின்றது. மன்னாரிலும் பூநகரியிலும் காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டங்களுக்காக அதானி குழுமம் $442 மில்லியன் முதலீடு செய்துள்ளது. இந்த முதலீடானது இலங்கையில் அதானி குழுமத்தின் 2 பெரிய திட்டங்களில் ஒன்றாகும். இதேவேளை இலங்கையில் அதானி குழுமத்தின் ஆதரவுடன் செயல்படும் கொழும்பு துறைமுக அபிவிருத்திக்கு $500 மில்லியன் அதிகமான கடனுதவி வழங்க ஒப்புக்கொண்ட அமெரிக்க நிறுவனம் குறித்த திட்டத்தில் உரிய கவனம் செலுத்தி வருவதாக கூறியுள்ளது. இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இதில் வெற்றியீட்டிய சட்டமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்கள் தொடர்பில் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான தன்னார்வ அமைப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அந்த தரவுகளின் அடிப்படையில் 81 சட்டமன்ற உறுப்பினர்களில் 71 பேர் கோடீஸ்வரர்கள் எனவும், இது 2019 ஆண்டு தேர்தலில் வெற்றியீட்டிய சட்டமன்ற உறுப்பினர்களை விடவும் 20% அதிகமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பிற்கும் இடையிலான போர் நிறுத்த நடவடிக்கை நடைமுறைக்கு வந்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு எதிரான போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேலும் லெபனானும் இணங்கியுள்ளன என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இப்போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்படுவதற்கு அமெரிக்கா உதவியது என பைடன் இதன்போது தெரிவித்தார். போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததும் மோதல்கள் முடிவிற்கு வரும் என தெரிவித்துள்ள பைடன், மோதல்களை முடிவிற்கு கொண்டு வரும் நிரந்தர போர் நிறுத்தம் போல உருவாக்கியுள்ளோம் என தெரிவித்துள்ளார். இந்த புதிய திட்டத்தின் கீழ் இஸ்ரேல் லெபனானில் இருந்து தனது படைகளை விலக்கிக் கொள்ளும். அதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பு லிட்டானி ஆற்று பகுதியில் இருந்து தனது உறுப்பினர்களையும் ஆயுதங்களையும் விலக்கிக் கொள்ளும். லிட்டானி ஆறு லெபனான் இஸ்ரேல் எல்லையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுடன் அந்த பகுதியில் லெபனான் ராணுவத்தினர் நிலை கொள்ள உள்ளனர். போர் நிறுத்தத்தை கண்காணிப்பதற்கான 5 நாடுகள் குழுவிற்கு அமெரிக்கா தலைமை தாங்கும் இந்த உடன்படிக்கையை ஹிஸ்புல்லா அமைப்பு மீறுவதாக கருதினால் அதன் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கான கடிதத்தை அமெரிக்கா வழங்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான IPL ஏலத்தில்
182 வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அவர்களுக்காக 10 அணிகள் சார்பில் 639 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்திய வீரர் ரிஷப் பண்ட் மிக அதிகபட்ச தொகையான 27 கோடி ரூபாவுக்கும், அதே சமயம் IPL வரலாற்றில் மிக குறைந்த வயதுடைய வீரரான பீகாரை சேர்ந்த 13 வயதுடைய வைபவ் சூரியவன்சியை ராஜஸ்தான் அணிக்காக 1 கோடியே 10 லட்சம் ரூபாவுக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒவ்வொரு அணியும் குறைந்தபட்சம் 18 வீரர்களையும் அதிகபட்சமாக 25 வீரர்களை ஏலம் எடுக்கலாம் என்றும், அதற்கு 120 கோடி ரூபாய் மட்டுமே செலவழிக்கவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. 10 அணிகள் சார்பில் 46 வீரர்கள் தக்க வைக்கப்பட்ட நிலையில் மொத்தம் 577 வீரர்கள் ஏலம் விடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.